தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ராஜா தியேட்டர் சிக்னலில் இருந்து முதல் நகை கடை, 100 வருட தங்க சாம்ராஜ்யம் உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நம்பர் 259, நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை சார்பில் புதுவை முக்கிய சாலை சந்திப்புகளில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிப்பு பணி. காவல்துறையினரின் செயலுக்கு பொதுமக்கள் மிகுந்த வரவேற்பு. அன்னை புதுவைக்கு வருகை புரிந்த 111வது ஆண்டு நிறைவு நாள். புதுவை ரயில் நிலையத்தில் அரவிந்தரின் புகைப்படங்களுக்கு அமைச்சர் லட்சுமி நாராயணன் மலர் தூவி மரியாதை. மாநில அந்தஸ்து வழங்க கோரி டெல்லி சென்று போராட்டம் நடத்த முடிவு. புதுவை அனைத்து சமூக ஜனநாயக அமைப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம். சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் ரம்ஜான் பண்டிகை நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி. முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து இஸ்லாமியர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி ரமலான் வாழ்த்து. சட்டசபையில் சட்டமன்ற உறுப்பினர்களின் 781 கேள்விகளுக்கு பதில் அளிக்கப்பட்டுள்ளது. சபாநாயகர் செல்வம் தகவல். சென்னை சூப்பர் கிங்ஸ் பெங்களூர் அணிகள் மோதும் IPL கிரிக்கெட் போட்டி. புதுவையில் பிரம்மாண்டமான திரையில் ரசிகர்கள் கண்டுகளிப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை சார்பில் புதுவை சாலைகளின் முக்கிய பகுதிகளில் ஆங்காங்கே சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருவது பொதுமக்களின் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை சார்பில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் நகரின் முக்கிய சாலைகளில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குறிப்பாக முக்கிய சாலை சந்திப்புகள், பேருந்து நிலையங்கள், கடற்கரை பகுதி மற்றும் மக்கள் கூடும் முக்கிய இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இது போக்குவரத்து விதிகளை பின்பற்றுவதை உறுதிப்படுத்துவதோடு சட்ட ஒழுங்கை பாதுகாக்கவும் பெரிதும் உதவுகிறது. புதுச்சேரி நகரின் முக்கிய சாலைகளில் காவல்துறையினர் 24 மணி நேரமும் கண்காணிப்பில் ஈடுபட்டும் வருகின்றனர். பொதுமக்கள் அதிகம் செல்லும் இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருப்பதால் எந்த ஒரு சந்தேகத்திற்கு இடமான செயல்களையும் உடனடியாக கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க முடிகிறது. போக்குவரத்து விதிமுறைகளை மீறுகின்றவர்கள், அவசர காலங்களில் ஏற்படும் சம்பவங்கள் போன்றவற்றை இந்த கண்காணிப்பு முறையினால் எளிதில் கண்டறிந்து குற்ற செயல்களை தடுக்க முடிகிறது. காவல்துறையினர் இரவு பகல் பாராது தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டும் வருகின்றனர். குறிப்பாக பள்ளி, கல்லூரிகள் உள்ள பகுதிகளில் மாணவ மாணவியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் காவல்துறையினர் தொடர்ந்து கண்காணிப்பு பணியினை மேற்கொண்டு வருகின்றனர். இது மாணவர்களுக்கு எவ்விதமான அச்சுறுத்தலும் இல்லாமல் பாதுகாப்பான சூழல் உருவாக உதவியுள்ளது. புதுச்சேரி காவல்துறையின் இந்த புதிய நடவடிக்கைகள் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன. நகரின் ஒழுங்கை பாதுகாப்பதுடன் மக்களுக்கு பாதுகாப்பு உணர்வு அதிகரித்துள்ளது. பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் பாதுகாப்பாக செல்ல முடியும் என்ற நம்பிக்கை மக்களிடையே உருவாகியுள்ளது. புதுச்சேரி காவல்துறையினர் குற்ற செயல்களை தடுப்பதற்கும் போக்குவரத்து பாதுகாப்பை மேம்படுத்தவும் மேலும் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். எதிர்காலத்தில் கூடுதலாக சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட உள்ளன என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய காவல்துறையின் நடவடிக்கைகள் தொடர்ந்து வலுப்படுத்தப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இத்தகைய பாதுகாப்பு நடவடிக்கைகள் புதுச்சேரியை ஒரு பாதுகாப்பான நகரமாக மாற்றுவதில் பெரும் பயனளிக்க கூடியவை என்பதால் இதற்கு பொதுமக்கள் பெரும் வரவேற்பு அளித்துள்ளனர். ஸ்ரீ அரவிந்தரை சந்திக்க புதுச்சேரி ரயில் நிலையத்திற்கு ஸ்ரீ அன்னை வருகை புரிந்த 111வது ஆண்டு நிறைவு நாள் நிகழ்ச்சியில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டார்.
நபத்வி தாம் பங்கவாணி அறக்கட்டளை, பாண்டிச்சேரி உலக அமைதி அறக்கட்டளை மற்றும் பாண்டிச்சேரி ரயில் நிலைய ஆணையத்துடன் இணைந்து ஸ்ரீ அரவிந்தரை அவரது ஆசிரமத்தில் சந்திக்க பாண்டிச்சேரி ரயில் நிலையத்திற்கு அன்னை வந்ததன் 111வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி ரயில் நிலையத்தில் ஸ்ரீ அரவிந்தரின் புகைப்படங்களுக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்வு ரயில் நிலையத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அமைச்சர் லட்சுமி நாராயணன் அன்னை மற்றும் அரவிந்தரின் படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதில் பங்கவாணி அறக்கட்டளை மற்றும் உலக அமைதி அறக்கட்டளை மற்றும் ரயில்வே நிலைய அதிகாரிகள் என பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வெயிட் பண்றாங்க. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க கோரி டெல்லி சென்று போராட்டம் நடத்த புதுவை அனைத்து சமூக ஜனநாயக அமைப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மாநில அந்தஸ்து வழங்க கோரி டெல்லி சென்று போராட்டம் நடத்த புதுவை அனைத்து சமூக ஜனநாயக அமைப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்தில் பிரெஞ்சு அரசாங்கம் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம், சந்திரநாகூர் ஆகிய 5 கடற்கரை பகுதிகளை தனது ஆட்சியின் கீழ் எந்த பாகுபாடும் இல்லாமல் மக்களுக்கான ஆட்சியினை செய்து வந்தனர். 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இந்திய அரசாங்கம் புதுச்சேரி மாநிலத்தை பிரெஞ்சு அரசாங்கத்திடம் இருந்து பிரித்து நம் தேசத்துடன் இணைத்துக் கொள்ள முடிவெடுத்திருந்தனர். அதன்படி கீழூர் என்ற ஊரில் ஓட்டெடுப்பு நடைபெற்றது. அந்த ஓட்டெடுப்பில் அதிகப்படியான மக்கள் பிரதிநிதிகள் புதுச்சேரிக்கு பிரெஞ்சு அரசாங்கத்திடம் இருந்து விடுதலை வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுத்து வாக்களித்தனர். அதை ஏற்ற பிரெஞ்சு அரசாங்கம் 1954 புதுச்சேரிக்கு விடுதலை அளித்தது மட்டுமல்லாமல் புதுச்சேரி மக்களின் உரிமைகளிலும் கலாச்சாரங்களிலும் தனித்தன்மையினை விளக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு புதுச்சேரி மக்களின் நலன்களுக்காக பிரெஞ்சு-இந்திய ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்தி இரு நாட்டு தலைவர்களுக்கும் கையெழுத்திட்டு இருந்தனர். ஆனால் பிரெஞ்சு அரசாங்கத்திடம் இருந்து சுதந்திரம் பெற்று இந்திய தேசத்துடன் இணைந்த பிறகு நாம் எதிர்பார்த்த உரிமைகளை இந்திய அரசாங்கம் புதுச்சேரிக்கு வழங்காமல் இருந்து வந்ததுடன் நிதி ஆதாரங்களையும் தர மறுக்கின்றது. நமக்கான மாநில தகுதிக்கான உரிமைகளை தர மறுக்கிறது. நம்மை போல் சிறிய மாநிலமாக இருக்கும் கோவா, மிசோரம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களுக்கு மத்திய அரசு மாநில அந்தஸ்து வழங்கியுள்ளது. நம் புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து கொடுக்குமாறு மத்திய அரசை வலியுறுத்தி இதுவரை 16 முறை சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பப்பட்டும் இது நாள் வரை மத்திய அரசு செவிசாய்க்கவில்லை. நம் புதுச்சேரியை இந்திய அரசாங்கத்துடன் இணைக்காமல் இருந்திருந்தால் நாம் இன்று தனி நாடாகவோ அல்லது பிரெஞ்சு அரசாங்கத்தின் கீழ் முழு அதிகாரம் பெற்ற ஒரு மாநிலமாக இருந்திருக்கக்கூடும். ஆகையால் புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து வேண்டும் என்ற நம் நெடுநாள் கோரிக்கைக்காக டெல்லி சென்று போராட்டம் நடத்தி மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும் என்றும், அதே நேரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி தலைவர்களை சந்தித்து புதுச்சேரி மாநில உரிமைகளுக்கு ஆதரவு அளிக்க கேட்டு பெற உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் புதுச்சேரி, காரைக்காலில் உள்ள தொகுதிகள் தோறும் கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் மாநில அந்தஸ்து பெறுவதற்காக மக்கள் திரள் கூட்டம் நடத்த வேண்டும் என்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவரும் சட்டமன்ற உறுப்பினராகிய நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் திராவிட விடுதலை கழகம் லோகு ஐயப்பன், மக்கள் உரிமை கூட்டமைப்பு சுகுமாரன், மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் ஜெகநாதன், அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி சம்சுதீன், தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் பிரகாஷ், புதுச்சேரி மாணவர் கூட்டமைப்பு சுவாமிநாதன், ஆம் ஆத்மி கணேஷ், மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் முருகானந்தம், தந்தை பெரியார் திராவிட கழகம் இளங்கோ, தமிழக வாழ்வுரிமை கட்சி ஸ்ரீதர், ஒடுக்கப்பட்ட சிறுத்தைகள் கட்சி அறிவுமணி, பி போல்டு கூட்டமைப்பு பஷீர், இயற்கை மற்றும் கலாச்சார புரட்சி இயக்கம் பிராங்க்லின், புரட்சியாளர் அம்பேத்கர் தொண்டர்படை பாவாடை ராயன், புதுச்சேரி எழுத்தாளர் கழகம் புதுவை தமிழ் நெஞ்சன், புதுச்சேரி தன்னுரிமை கழகம் சடகோபம், இந்திய தேசிய இளைஞர் முன்னணி தாமரை கண்ணன், தமிழ் தேசிய பேரியக்கம் வேலுச்சாமி, சென்டாக் மாணவர் பெற்றோர் நலசங்க தலைவர் நாராயணசாமி, குளங்கள் காப்போம் இயக்கம் கார்த்திகேயன், புதுரை வண்ணார் பாதுகாப்பு இயக்க தேவநீதி,
இந்திய மக்கள் பாதுகாப்பு இயக்கம் ஹரிகிருஷ்ணன், புதுச்சேரி தொல் வரலாற்று ஆய்வு நடுவம் ஆனந்தன், தமிழர் களம் அழகர் உட்பட 60க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பு தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் முன்னிலையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி கோவிந்த சாலை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மயான கொள்ளை விழாவை முன்னிட்டு நடைபெற்ற தேர் புறப்பாடு நிகழ்ச்சியில் மனிதநேய மக்கள் சேவை இயக்க மாணவர் அணி தலைவர் ரஞ்சித்குமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி கோவிந்த சாலை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் பிரம்மோற்சவம் மற்றும் 25ஆம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழாவை முன்னிட்டு தேர் புறப்பாடு நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக விநாயகர் பூஜையுடன் துவங்கிய விழாவில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், ஆராதனைகள் நடைபெற்றன. இதைத் தொடர்ந்து ஊரணி பொங்கல், காப்பு கட்டுதல், கொடியேற்றம் நடைபெற்றன. அதனை அடுத்து வல்லாள கோட்டை அழித்தல் நிகழ்ச்சி, அம்மன் வீதி உலா போன்றவை நடைபெற்றன. இதனை அடுத்து விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக தேர் புறப்பாடு நடைபெற்றது. இவ்விழாவில் மனிதநேய மக்கள் சேவை இயக்க மாணவர் அணி தலைவர் ரஞ்சித்குமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். கோவில் நிர்வாகம் சார்பாக அவருக்கு பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற மகா தீபாராதனையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், இளைஞர்கள் மற்றும் புதுச்சேரி கோவிந்த சாலை சின்ன பொய்கை ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட அன்னை தெரசா நகர், திருமலை வாசநகர் உள்ளிட்ட பகுதிகளில் தார் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட அன்னை தெரசா நகர், அருள் நகர், திருமலை வாசன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 1,08,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் உட்புற சாலை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. அருள் நகர் மற்றும் அனதர்சன் நகரில் உள்ள குறுக்கு தெருக்களுக்கு 35,96,000 ரூபாய் மதிப்பீட்டில் உட்புற சாலை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதேபோல் அன்னை தெரசா நகரில் உள்ள 6 குறுக்கு தெருக்களுக்கு 36,92,000 ரூபாய் மதிப்பீட்டில் உட்புற சாலை மேம்படுத்தும் பணியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். அதேபோல் மகாகவி நகர் மற்றும் திருமலை வாசு நகர் பகுதியில் 35,14,000 ரூபாய் மதிப்பீட்டில் உட்புற சாலை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்வில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்ட செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர் சிவகுமார், தேவர், குலோத்துங்கன், அருண் ஆனந்த் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அப்புறம் நகர்காரங்க பெரியவர்கிட்ட கொடுங்க. இதுல ஒண்ணுதான் எல்லாம் இருக்கும் போல நல்லா இருக்கிறீங்க. ஓகே. புதுச்சேரி அரசு மேல்நிலைப்பள்ளி அரியூரில் பணியாற்றும் ஆசிரியர் வளர்மதி முருகன் பொம்மலாட்டம் மூலம் தயாரித்த 5ஆம் வகுப்பிற்கான மலேரியா விழிப்புணர்வு குறித்த பாடப்பொருள் வீடியோ சிறந்த வீடியோவிற்கான விருதினை வென்றது. புதுடெல்லி தேசிய கல்வி நிறுவனத்தால் NCERT, CIET நடத்தப்படும் அகில இந்திய குழந்தைகளுக்கான பாடப்பொருள் தயாரிக்கும் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் 700க்கும் மேற்பட்ட ஒலி மற்றும் ஒலி தொடர்பான பாடப்பொருள் வீடியோக்கள் விண்ணப்பிக்கப்பட்டது. அதில் வெவ்வேறு தலைப்பிலான 101 விருதுகள் தேர்வு செய்யப்பட்டது. அதில் 20க்கும் மேற்பட்ட விருதுகள் புதுச்சேரி மாநிலத்தை சார்ந்த ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களால் பெறப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மேகாலயா மாநிலத்தில் உள்ள வடகிழக்கு பிராந்திய கல்வி நிறுவனத்தில் நடைபெற்ற விருது வழங்கும் விழாவில் புதுச்சேரி மாநில அரசு மேல்நிலைப்பள்ளி அரியூரில் பணியாற்றும் ஆசிரியர் வளர்மதி முருகன் பொம்மலாட்டம் மூலம் தயாரித்த 5ஆம் வகுப்பிற்கான மலேரியா விழிப்புணர்வு குறித்த பாடப்பொருள் வீடியோ சிறந்த வீடியோவிற்கான 20,000 பரிசு தொகையையும் விருதினையும் வென்றது. சிலாங்கில் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் CIET, NCERT இயக்குனர் அமரேந்திர பெகரா மற்றும் சிலாங் NERIE முதல்வர் புளோரிட்டா தக்கர் விருதுகளை வழங்கி பாராட்டினர். மருத்துவ படிப்பில் அரசு ஒதுக்கீடாக 65% இடங்களை பெற வேண்டும் என சென்டாக் மாணவர் பெற்றோர் நலசங்க தலைவர் பாலா ஆளுநர் முதல்வருக்கு மனு அளித்துள்ளார். புதுச்சேரி ஆளுநர், முதல்வர், கல்வித்துறை அமைச்சர், கல்வித்துறை செயலர், சுகாதாரத்துறை செயலர், சுகாதாரத்துறை இயக்குனர்,
உயர்கல்வித்துறை இயக்குநர் ஆகியோருக்கு மாணவர் மற்றும் பெற்றோர் நலசங்க தலைவர் பாலா அனுப்பியுள்ள மனுவில் கூறியிருப்பதாவது: தற்போது 12ஆம் வகுப்பு தேர்வு முடிந்த நிலையில் மருத்துவ படிப்பிற்கு நீட் நுழைவுத் தேர்வு வருகின்ற மே மாதம் 4ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதேபோல் பொறியியல் படிப்பிற்கு நுழைவுத் தேர்வு நடைபெறவுள்ளது. எனவே கல்வித்துறை, சுகாதாரத்துறை மற்றும் சென்டாக் அமைப்பு மாணவர் சேர்க்கைக்காக சட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை தகவல் சிற்றேடு தற்போது அமைத்திட வேண்டும். இந்த கல்வியாண்டில் 3 தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 650 MBBS இடங்கள் உள்ளன. மற்ற மாநிலத்தை பின்பற்றுவது போல் தனியார் கல்லூரிகளில் 65% இடங்களை அரசு ஒதுக்கீடாக பெற வேண்டும். ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி தலைமையில் கல்வி கட்டண குழுவை அமைத்து உரிய காலத்தோடு கட்டணத்தை நிர்ணயம் செய்ய வேண்டும். மேலும் 2024-25 கல்வியாண்டில் MBBS NRI ஒதுக்கீட்டு இடங்களுக்கு போலி சான்றிதழ் சமர்ப்பித்த வழக்கை புதுச்சேரி அரசு CBI-யிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று மனுவில் கூறியுள்ளார். ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட அகத்தியர் இல்லம் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தனது சொந்த செலவில் மின் விளக்கை அமைத்து கொடுத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட அகத்தியர் இல்லம் பகுதியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளது. அந்த பகுதியில் இரவு நேரங்களில் போதிய மின்விளக்கு வசதி இல்லாததால் அந்த பகுதி மக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி இருந்தனர். அது மட்டுமில்லாமல் அந்த பகுதியில் விஷப்பூச்சிகள், பாம்புகள் சென்று கொண்டிருந்தது. இதனால் பொதுமக்கள் மிகவும் அச்சத்துக்கு ஆளாகி இருந்தனர். இது சம்பந்தமாக அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கத்திடம் மின்சார விளக்கு வேண்டி கோரிக்கை வைத்தனர். இந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தனது சொந்த செலவில் அந்த பகுதியில் மின்சார கம்பம் அமைத்து மின்விளக்கு அமைத்துக் கொடுத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். மின்விளக்கு அமைத்துக் கொடுத்த சட்டமன்ற உறுப்பினருக்கு அப்பகுதி மக்கள் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார் மற்றும் ராஜ்பவன் தொகுதியின் பாஜக நிர்வாகிகளான மஞ்சினி, பிரகாஷ், செல்வம், வீரம்மா, வத்சலா, ராகுல், லலிதா, பத்மினி, ஏழுமலை உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நாடார் பேரவைத் தலைவர் வரதராஜ் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி நாடார் பேரவைத் தலைவர் வரதராஜ் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. விழாவில் நாடார் உறவின் முறை சங்க துணை செயலாளர் வேல்முருகன், துணைத் தலைவர் மகாராஜன், கோபாலகிருஷ்ணன், ரமேஷ், தனபால், தமிழரசன், லாரி சங்க நிர்வாகிகள் சவுந்தரராஜன், வைத்தியநாதன், தட்சிணாமூர்த்தி, ராஜேந்திரன், தேவா, சபரிராஜ், பார்த்திபன், அருள், மகேஷ், பிரபாகர், பர்குணன் மற்றும் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நாடார் பேரவைத் தலைவர் வரதராஜனுக்கு பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. மேலும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியில் கோடை வெப்பத்திலிருந்து பொதுமக்களை காக்க இலவச நீர்மோர் பந்தலை சமூக சேவகர் மனோகர் திறந்து வைத்தார். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் கோடை வெப்பத்திலிருந்து பொதுமக்களை காக்கும் வகையில் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சமூக சேவகர் மனோகரன் தலைமையில் அவரது ஏற்பாட்டில் இலவச நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டு வருகிறது. அதன்படி முதலியார்பேட்டை அனிதா நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ குரு சக்திவேல் பரமானந்த சுவாமிகள் சன்னதியில் இலவச நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. இதில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு இலவச நீர்மோர் மற்றும் தர்பூசணி, வெள்ளரி, இளநீர், நுங்கு போன்ற குளிர்ச்சியான பொருட்களை முதலியார்பேட்டை சமூக சேவகர் மனோகரன் வழங்கினார். இதில் தொகுதி முக்கியஸ்தர்கள் சேகர், கலியமூர்த்தி, கோபி, ஜீவா, கர்ணா, கணபதி, மோகன், விக்ரமாதித்தன், பாஸ்கரன், அருள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற தனியார் பள்ளி ஆண்டு விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் கலந்து கொண்டு மழலையர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். புதுச்சேரி புதுசாரத்தில் உள்ள ஸ்ரீ லிட்டில் கணேசா கிட்ஸ் பள்ளியின் 8ஆம் ஆண்டு விழா மற்றும் பட்டமளிப்பு விழா வெங்கடா நகரில் உள்ள தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் கலந்து கொண்ட மழலைகளுக்கு பட்டங்களை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து மாணவ மாணவிகளின் நடனம், கலை நிகழ்ச்சிகள் மற்றும் பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. இதில் பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர்.
ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் புனித ரமலான் பண்டிகையினை முன்னிட்டு இஸ்லாமியர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் அசோக் நகர் சமுதாய நலக்கூடத்தில் புனித ரமலான் பண்டிகையினை முன்னிட்டு இஸ்லாமியர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி சிவக்கொழுந்து, ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் ரமேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு 600க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய குடும்பத்தினர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மட்டுமன்றி ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு அனைவருக்கும் ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். முன்னதாக விழாவிற்கு வருகை புரிந்த முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்துவிற்கும் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ்குமாருக்கும் பொன்னாடை போற்றி வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் சட்டமன்ற உறுப்பினர்களின் 781 கேள்விகளுக்கு பதில் அளிக்கப்பட்டுள்ளது என சபாநாயகர் செல்வம் கூறியுள்ளார். புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடரின் இறுதி நாளில் சபை நடவடிக்கைகள் முடியும் முன்னதாக நன்றி தெரிவித்து சபாநாயகர் செல்வம் பேசுகையில், சட்டசபையில் முதலமைச்சர் ரங்கசாமி ஒரு இடைக்கால பட்ஜெட் உட்பட 18வது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்து சாதனை படைத்துள்ளார். இந்த கூட்டத்தில் 842 வினாக்கள் சட்டமன்ற உறுப்பினர்களிடம் இருந்து பெறப்பட்டன. அதில் 541 உடு குறியிட்ட வினாக்களுக்கும் 240 உடு குறியிடா வினாக்கள் என 781 வினாக்களுக்கு பதில் அளிக்கப்பட்டன. இந்த கூட்டத்தில் 13 அமர்வு நாட்களை கொண்டிருந்தது. 9 நாட்கள் கேள்வி நேரத்திற்கு ஒதுக்கப்பட்டது. பூஜ்ய நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் பேச வாய்ப்புகள் அளிக்கப்பட்டது. 2 நாட்கள் காலை மாலை என 2 வேளையும் சட்டசபை கூட்டம் நடைபெற்றது. ஜனநாயக மாண்புகளை இளையோரிடம் வளர்க்கும் விதமாகவும் ஜனநாயகத்தில் இளைய சமுதாயத்தினர் ஆர்வம் கொள்ளும் நோக்கிலும் இந்த கூட்டத்தொடரில் சட்டசபை நிகழ்வுகளை காண பள்ளி மாணவர்கள் ஊக்கப்படுத்தப்பட்டனர். காரைக்கால் அரசு பள்ளிகளில் இருந்து 50 மாணவ மாணவியர்கள் சட்டசபை நிகழ்ச்சிகளை நேரில் கண்டறிந்ததாகவும் சபாநாயகர் செல்வம் பேசினார். புதுச்சேரியில் யூனிட்டி பார்க் தனியார் நிறுவனம் சார்பில் நடைபெற்ற ஃபேன் பார்க் நிகழ்ச்சியில் IPL கிரிக்கெட் போட்டியினை பிரம்மாண்டமான திரையில் ஒளிபரப்பு செய்யப்பட்டதால் ரசிகர்கள் திரண்டனர். புதுச்சேரியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் என்றாலேயே கொண்டாட்டங்கள் களைகட்டும். அதன்படி ECR சாலையில் உள்ள யூனிட்டி பார்க் தனியார் பொழுதுபோக்கு நிறுவனம் சார்பில் சென்னை சூப்பர் கிங்ஸ் பெங்களூர் அணிகள் மோதும் IPL ஃபேன் பார்க் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு பிரம்மாண்டமான திரையில் போட்டி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இப்போட்டியினை காண புதுச்சேரி மற்றும் அதையொட்டியுள்ள கோட்டக்குப்பம் உள்ளிட்ட தமிழகத்தைச் சேர்ந்த ரசிகர்கள் திரண்டனர். முற்றிலும் இலவசமாக நடைபெற்ற ஃபேன் பார்க் நிகழ்ச்சியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்கள் மற்றும் பெங்களூர் அணி ரசிகர்கள் போட்டி போட்டுக் கொண்டு தங்களது அணிகளின் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தும் பொழுது ஆரவாரம் செய்ததோடு நடனம் ஆடி மகிழ்ந்தனர். மேலும் ஃபேன் பார்க் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த ரசிகர்கள் தங்கள் முகங்களில் தங்களது அணிகளின் பெயர்களை வண்ணங்களால் வரைந்து தங்களது ஆதரவை தெரிவித்தனர். மேலும் உற்சாக மிகுதியில் மைதானத்தில் போட்டியை காண்பது போல் விக்கெட்டுகள் விழும் பொழுதும் 6, 4 என பந்துகள் பறக்கும் பொழுதும் ரசிகர்கள் சத்தம் விண்ணை முட்டியது. அடுத்து கேட்கக்கூடிய क्वेश्चंस வந்து நான் பால் தூக்கி போடுவேன். யார் கேட்ச் பிடிக்கிறீங்களோ கவுண்டன்பாளையம் முத்துரத்தின அரங்கம் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரியின் இந்திரா இந்தியன் சர்வீஸ் கவுண்டன்பாளையம் முத்துரத்தின அரங்கம் மேல்நிலைப் பள்ளி மற்றும் புதுச்சேரி ஸ்ரீ அன்னை நுகர்வோர் பாதுகாப்பு குழு மற்றும் சிவில் சப்ளை நுகர்வோர் விவகாரத்துறை ஆகியவற்றுடன் இணைந்து பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரியின் மாவட்ட நீதிபதி, நுகர்வோர் குறைதீர்க்கும் ஆணையர், நீதி அரசர் முத்துவேல்,
சிவில் சப்ளைஸ் மற்றும் நுகர்வோர் விவகாரத்துறை இயக்குநர் சத்தியமூர்த்தி, சைபர் கிரைம் காவல்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் ஆகியோர் பங்கேற்றனர். ஸ்ரீ அன்னை நுகர்வோர் பாதுகாப்பு குழு திலகவதி மற்றும் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். அவர்களுக்கும் மற்றும் இங்கு வந்திருக்கும் 30 ஆண்டுகளுக்கு முன்பே எழுத்துக்களால் ஆனது. எனக்கு தெரியும். இது எத்தனை கம்பெனி இருக்கு, எத்தனை டைப்ஸ் ஆஃப் சிலிண்டர்ஸ் இருக்கு, இதனோட வேரியன்ஸ் என்ன, விலைங்க எந்த 10 ரூபாய்க்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கினாலும் ரிசிப்ட் வாங்கிட்டு நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம்னா சிலிண்டருக்கான பில்லே நம்ம வாங்குறது கிடையாது. ஓகேங்களா? சிலிண்டர் ஞானக்கல்மேடு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் பங்குனி மாத அமாவாசையினை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. மரக்காணம் அருகே உள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்புபூத காளி அம்பாள் திருக்கோவிலில் பங்குனி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு தீ மூட்டி கற்பூரம் ஏந்தி தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். முன்னதாக முன்னூர் சங்கர் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகளும் சொரப்பட்டு சங்கர் சித்தரால் அருளாசியும் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் சிவா தலைமையில் பக்தர்கள் செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் உபயதாரர் திருஞான சம்பந்தம், விஜயலட்சுமி குடும்பத்தினர் மற்றும் ரவிச்சந்திரன் புனிதா குடும்பத்தினர், அறிவுடை நம்பி உமாராணி குடும்பத்தினர், மகாலிங்கம், ஜெயசிலா குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். இதேபோல் வில்லியனூர் கொம்யூன் தொண்டமானத்தம் ஸ்ரீ சுயம்பு அரசனடி முத்தால வாழி அம்மன் ஆலயத்தில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மாதந்தோறும் அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு அக்னி சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக பங்குனி மாத அமாவாசையை முன்னிட்டு கும்பம் படைத்தல் மற்றும் அக்னி சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் கும்பம் சாதம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தொண்டமானத்தம் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். கவிஞர் தமிழ் ஒளி இலக்கிய பேரவை நடத்திய கவிஞர் தமிழ் ஒளியின் 60ஆம் ஆண்டு நினைவேந்தல் விழா புதுச்சேரி ஜோதி கண் மருத்துவமனையில் நடைபெற்றது. களப்போராளி கவிஞர் தமிழ் ஒளி இலக்கிய பேரவை நடத்திய கவிஞர் தமிழ் ஒளியின் 60ஆம் ஆண்டு நினைவேந்தல் விழா புதுச்சேரி ஜோதிகன் மருத்துவமனையில் நடைபெற்றது. இவ்விழாவில் தமிழ்நாடு அரசின் அயோத்திதாச பண்டிதர் விருதாளர் முனைவர் சச்சிதானந்தம் வரவேற்றார். இவ்விழாவில் ஆல்பா கல்வி குழுமத்தின் தலைவர் முனைவர் பாஷிங்கம் தலைமை தாங்கினார். மருத்துவர் வனஜா வைத்தியநாதன், பாவலர் சீனு மோகன்தாசு, பாவலர் தேவதாசு, நற்பணி திலகம் தனசேகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இவ்விழாவில் ஈரம் ஃபவுண்டேஷன் நிர்வாக இயக்குநர் ராஜேந்திரன், வழக்கறிஞர் லலிந்துரை ஆகியோர் கலந்து கொண்டு கவிஞர் தமிழ் ஒளி திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினர். கவிஞர் தமிழ் ஒளியின் படைப்புகள், கடிதங்கள், நிழற்படங்கள் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டது. சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் தமிழறிஞர்கள் பார்வையிட்டனர். விழாவில் பாவலர் புதுவை பிரபா நன்றி கூறினார். ஒசூடு தொகுதிக்கு உட்பட்ட சேதராப்பட்டு பகுதியில் சாலை அமைக்கும் பணியினை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் துவக்கி வைத்தார். ஊசுடு தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு பகுதியில் உள்ள தனலட்சுமி நகருக்கு ரூபாய் 5 லட்சம் மதிப்பீட்டிலும் மற்றும் பவானி நகருக்கு ரூபாய் 11 லட்சம் மதிப்பீட்டிலும் கருங்கல் சாலை அமைக்கப்படுகிறது. அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் சாய் சரவணன்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் இளநிலை பொறியாளர் பிரதீப்குமார், பாரதிய ஜனதா ஊசுடு தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, கட்சி நிர்வாகிகள் மல்லிகா உலகநாதன் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் புருஷோத்தமன், தங்கம், ஏழுமலை, தேவராசு, வெங்கடேசன், பாஸ்கர், சீனு, தேவா, மதன், அருள், ஊசுடு சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அண்ணா ஒரு நிமிஷம் பாருங்கண்ணா, தயவு செய்து பாருங்கண்ணா, கத்த முடியும். ஓகே அண்ணா நிறுத்தலை அப்படியே மறைச்சிட்டு பாரு. முதலியார்பேட்டை நயினார் மண்டபம் நாகமுத்து மாரியம்மன் ஆலய திருப்பணிக்காக நயினார் மண்டபம் மக்கள் நல இயக்க நிறுவன தலைவர் சத்யராஜ் கோவில் நிர்வாகிகளிடம் 1 லட்சம் நன்கொடை வழங்கினார்.
முதலியார்பேட்டை நயினார் மண்டபம் ஸ்ரீ முத்து மாரியம்மன் நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் நயினார் மண்டபம் மக்கள் நல இயக்கம் மற்றும் ஸ்ரீ ஐயா மக்கள் நல இயக்கத்தின் நிறுவன தலைவரும் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சத்யராஜ் தந்தையாரின் பிறந்த நாளையொட்டி கோவில் திருப்பணிக்காக 1 லட்சம் ரூபாய் வழங்கினர். அதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் ஆலய தனி அதிகாரி, பெரியவர்கள், ஊர் பொதுமக்கள், இயக்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் தேசிய அளவிலான ஜூனியர் த்ரோபால் போட்டியில் 23 மாநிலங்களில் இருந்து 500க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். புதுச்சேரி மாநில த்ரோபால் சம்மேளனம் மற்றும் இந்திய த்ரோபால் சம்மேளனமும் இணைந்து 32வது தேசிய ஜூனியர் த்ரோபால் போட்டியை அரியூர் பகுதியில் உள்ள வெங்கடேஸ்வரா பொறியியல் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது. 2 நாட்கள் லீக் முறையில் நடைபெறும் இப்போட்டியில் புதுச்சேரி, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்ட 23 மாநிலங்களிலிருந்து 43 அணிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட வீரர், வீராங்கனைகள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். மேலும் முதல் தேர்வு செய்யப்படும் வீரர்கள் சர்வதேச அளவில் நடைபெறும் த்ரோபால் போட்டிகளில் இந்தியா சார்பில் பங்கேற்க உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக தொடக்க விழாவில் இந்திய த்ரோபால் சம்மேளனத்தின் தலைவர் டாக்டர் மணி, பொதுச் செயலாளர் கோவிந்தராஜ், வெங்கடேஸ்வரா பொறியியல் கல்லூரியின் சேர்மன் ராமச்சந்திரன், கல்லூரியின் நிர்வாக இயக்குநர் ராஜு கிருஷ்ணா, டாக்டர் வித்யா, ஜெனரல் மேனேஜர் சௌந்தரராஜன், கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பிரதீப் தேவனையன், புதுவை அமைச்சர் த்ரோபால் கழகத்தின் சேர்மன் இன்ஜினியர் வெங்கடாச்சலம், தலைவர் ஆனந்த பாஸ்கரன், பொதுச் செயலாளர் டாக்டர் நாராயணசாமி, டாக்டர் அரங்க பன்பில்நாதன், வைஸ் பிரசிடென்ட் அந்தோணிசாமி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பொறியியல் கல்லூரியின் உடற்கல்வி இயக்குநர் குமரவேல் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.